ராஜாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத மகா பரிசுத்தமான பரலோக தேவனே, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவரே, தர்மையான நாளிலும் குரூப் மூலமாக நடக்கிற இந்த ஜப ஊழியத்திற்கு ஆண்டவரே, இம்மட்டாண்டவரே, தொலை தொடர்பு மூலமாக கொண்டு நமது பிள்ளைகளுக்காக சிந்தி சொல்கிறோம். இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளை ஆண்டவரே இல்லாமல் ஏற்ற நேரத்தை கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்த ஜப ஊழியத்தை கீர்த்தாமையை பொருட்படுத்தி ஆண்டவரே, அந்த ஊழியத்தின் மத்தியில அடிமையின் மூலமாக நம்முடைய வார்த்தைகளை நீ பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய சித்தமா இருக்கிறதுனால அடிமையை கூட நம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். பேசுகிற நீரா இருந்தாலும் கர்த்தாவே, துதி கனம் மகிமை உமக்கே செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்வது நல்ல பிதாவே. ஆமென். 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 இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு முன்பாக கொண்டு வர்றது, ஜபத்துல பலவிதமான ஜபம் இருக்கு. அப்ப இன்னைக்கு 2 விதமான ஜபத்தை குறிச்சு நம்ம பார்ப்போம். ஒன்று போராடி ஜெபிக்கிறது, இன்னொன்று அவர் சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி ஜெபிக்கிறது. போராடி ஜெபிக்கிறதுன்னு சொன்னா, நீங்க இதை செஞ்சே ஆகணும், இல்லைன்னா நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லி போராடி ஜெபிக்கிறது. அது செய்யற வரைக்கும் அவரை அமர விடாத ஜெபிக்கிறது, அதான் போராட்ட ஜெபம். இன்னொன்னு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது. இப்ப இந்த 2 விதமான ஜெபத்தை குறிச்சு ஆண்டவர் நடத்துற மாதிரி நம்ம பார்ப்போம். அந்த போராடி ஜெபிக்கிறதுன்னு சொன்னா எல்லாருக்குமே யாக்கோப ஞாபகம் வரும். அந்த வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு ஆண்டவர் நடத்துற மாதிரி போவோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 23வது வசனம், 24ஆம் வசனம், 25 நானே படிக்கிறேன். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி, அதுக்கு அப்போ அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவன் தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்தை சொலுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் சொல்லி, அப்ப இந்த யாக்கோபுடைய போராட்ட ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு ராத்திரி போராவும், அப்போ அந்த யாக்கோப் என்ற ஆற்றங்கரையில, அப்போ மாமனார் வீட்டில இருந்து தன் சொந்த வீட்டுக்கு அண்ணன் இருக்கிற ஏசாவை நோக்கி ஒரு பிரயாணத்துல செய்யற ஜபம். அப்போ அந்த ராத்திரி போராவும் அப்போ ஆண்டவரோட யாக்கோபு போராடி ஜெபிக்கிறாரு. அப்போ பொழுது விடியும் அளவும் ஜெபிக்கிறதாக நம்ம வசனம் பார்க்கிறோம். அப்போ யாக்கோபு யாரோட போராடுறாரோ அவர் என்ன பண்றாரு, பொழுது விடுது என்னை போக விடுன்னு சொல்லி ஒத்துரை கேட்கிற அளவுக்கு ஒரு என்ன, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விட மாட்டேன்னு சொல்லி அப்போ அப்படி ஜெபிக்கிறது நாம் பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு ஜபம், ஏசாயா புஸ்தகம் 62ஆம் அதிகாரம். ஏசாயா புஸ்தகம் 62ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. 62ஆம் அதிகாரம் 1வது வசனம், அதுல 6, 7. சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் வச்சத்து எரிகிற தீ வட்டியை போலவும்
வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். இப்போ விரும்புகிறேன். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமா இராமலும் அது நீதி பிரகாசத்தை போலவும் அது ரட்சிப்பு எரிகிற தெய்வத்தை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் சொல்லி ஏசாய் எழுதுறார். அப்போ நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்க போக விடேன் என்று சொல்லி ராத்திரி புறம் பொழுது வரைக்கும் யாக்கோபு அங்க போராடுறாரு. இங்க ஏசாய் எப்படி எழுதுறாரு. அடுத்து அதே இதுல ஏசாய் என்ன சொல்றான்னு சொன்னா 6ஆம் வசனம், எருசலேமே உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமா இல்லாத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவராயிருங்கள். இங்க போராடி இது ஒரு போராட்ட ஜபம், யாக்கோபு போராடின ஜபம் அது ஒரு ஜபம். இப்ப இந்த அந்த அளவுக்கு விவசாயம் 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சியோ நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் சபையை குறிக்கிற காரியம். நான் மௌனமா இராமல் அது நீதி பிரகாசத்தை போலவும் அது ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்போடு மட்டும் அமராமலும் இருப்பேன். அப்போ தேவன் இந்த பூமியில அவருடைய சபையை கொண்டு நடப்பிக்கிற காரியத்துக்காக ஒரு வைராக்கியமான ஜபம் இதை பிரிச்சு எழுதுறாரு. அதுலயே அவர் சொல்றாரு, அப்படி இது ஜபிக்கிற ஜபத்தை எப்ப பண்ணணும்னா அந்த ஜபத்தின் படி ஆண்டவர் கேட்டு, அதான் 7ஆம் வசனம், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்ப அந்த அளவுக்கு ஏசாய் எழுதுறார். அந்த சீயோனாகிய சபை, எருசலேமாகிய சபைய அவர் பூமியில என்ன பண்ணணும்? ஸ்திரப்படுத்தணும், அதை புகழ்ச்சி ஆக்கணும். அப்ப சபையை கொண்டு என்னென்ன காரியத்தை நிறைவேற்றணுமோ அது அந்த அளவுக்கு நிறைவேற்றுறதுக்காக என்ன பண்ணணும்? சபையை பலப்படுத்தணும், புகழ்ச்சியா வைக்கணும். அப்ப அதுக்காக அதுக்கு மேல வசனம் பாத்தீங்கன்னாக்கா 6ஆம் வசனத்துல எருசலேமே உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமா இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இடத்துங்கள்ல நேர் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய பெரிய அந்த காலத்துல கட்டின பெரிய பெரிய கம்பெனிங்க அதை சுத்தி பெரிய பெரிய மதில் சுவர் இருக்கும். அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒவ்வொரு மதில் சுவத்து மேல இந்த ஜாமக்காரர் பகல் பூராவும் டியூட்டி பார்ப்பாங்க, ராத்திரி பூராவும் டியூட்டி பார்க்கறவங்க வச்சுப்பாங்க. அது மாதிரிதான் சபைக்காக இந்த பூமியில என்ன பண்றாரு? ஜாமம் காக்கக்கூடியவங்களை, ஜாமம் காக்குறவங்க ஜபம் பண்றவங்க. அப்போ அந்த அளவுக்கு தேவனுக்காக ஒரு வைராக்கியமா நின்று தேவன் அவருடைய சபையை கொண்டு இந்த பூமியை நடப்பிக்கிறதுக்காக சபை என்ன பண்ணும்? அந்த அளவுக்கு ஸ்திரப்படுத்தணும், அதை புகழ்ச்சி ஆக்கணும். ஏன்னு சொன்னா அந்த சபையின் மூலமா வெளிப்படக்கூடிய காரியம் என்னன்னா அவருடைய நீதி, தேவனுடைய நீதி சபையின் மூலம் என்ன பண்ணும்? பிரகாசத்தை போலவும் சபையின் மூலமா வெளிப்படக்கூடிய ரட்சிப்பின் சத்தியம் போனோம். அதன் மூலமா அதன் மூலம் ஏற்படக்கூடிய ரட்சிப்பு என்ன பண்ணும்? எரிகிற தீவட்டியை போல வெளிப்படணும் பூமியில. இது வைராக்கியம். இது அப்போ தேவனுடைய நீதி பிரகாசத்தை போல பிரகாசிக்கணும், ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல என்ன பண்ணும்? வெளிப்படணும். அப்போ பவுல் சொன்னால இவரே கிறிஸ்து, இவர்தான் கிறிஸ்து சொல்லி உறுதியப்படுத்தி சொன்னது போல, அப்போ அவர் மூலமா இருக்கிற ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் மூலமாக வரக்கூடிய தேவனுடைய நீதி அந்த அளவுக்கு பூமியில என்ன பண்ணணும்? வெளிப்படணும். அது வரைக்கும் அமராம இருக்கணும். அப்ப அப்படி ஜபிக்கும் போது
அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறவரு, ஜெபிக்கிறதுக்காக நிக்கிற அவருடைய பிள்ளைகளை குறிச்சு அவர் என்ன பண்றாருன்னா, இன்னொரு இடத்துல அதே ஏசாயா புஸ்தகத்துல ஜெபிக்கிறதுக்காக நியமிக்கிறவங்களை குறிச்சு அவர் என்ன சொல்றாரு, அதான் அந்த வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா 45 அதிகாரம் 11வது வசனம் எடுத்து படிங்க. ஏசாயா 45 அதிகாரம் 11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். அப்ப இப்படி ஜெபிக்கிறதுக்காக பூமியில வச்சுக்கிற அவருடைய பரிசுத்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்க. இப்ப வரப்போற காரியம் நான் என்ன செய்யணுன்றது எனக்கு கேளுங்க, அந்த காரியத்தை என் பிள்ளைகள் மத்தியிலையும் என் கரங்களை கொண்டு நான் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து என்ன பண்ணுங்க, எனக்கு கட்டளை கொடுங்கன்னு சொல்றாரு. அப்போ எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வவல்ல தேவனாக இருந்தும் கூட அப்ப ஜெபிக்கிற தன்னுடைய பிள்ளைகளை ஜெபிக்கிற ஸ்தானத்துல நிறுத்தி ஜெபத்தை கேட்டு அதன்படி செய்கிற ஸ்தானத்துல தேவன் நின்றுகின்னு என்ன சொல்றாரு, நான் என்ன செய்யணுன்றது நீங்க கட்டளையிடுங்க, என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன செய்யணும், என் பிள்ளைங்களுக்கு என் கருத்தினால் என்ன செய்யணும்னு நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு கட்டளையிடுங்கன்னு சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு கட்டளை கொடுக்கணும்ன்ற அளவுக்கு அவரு எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னா, அப்ப எதிர்பார்க்கிற ஸ்தானத்துல ஜெபிக்கிற ஸ்தானத்துல நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, ஒரு சொல்ற மாதிரி அந்த சபைக்காக வைராக்கியம் கொண்டு அதை செய்ய ஆகணும்னு சொல்லி சபையின் மூலமா நடப்பிக்கிற காரியத்தை குறித்து வைராக்கியம் கொண்டு ஜெபிக்கிற ஸ்தானத்தில் நின்றாங்கன்னா, அப்ப ஜெபிக்கிறதுக்காக முழங்கால் படியிட்ட போதே பரவாயில்ல கேட்கப்படுது. பரவாயில்ல சிங்காசனத்துல வீட்டிருக்கிற தேவன் அவருடைய மகிமையில என்ன பண்றாரு, அப்படியே எழுந்து நிக்கிறாரு. அப்ப தேவனே அவருடைய மகிமையில எழுந்து நிற்கும் போது பரவாயில்ல சேனைகளும் தேவ தூதர்களான சேனைகள் என்ன பண்றாங்க, அவரோடு அப்படியே எழுப்பி நிக்கிறாங்க. அப்படி எழுப்பி நிற்கும் போதுதான் அப்போ அவர் எழுப்பி நின்றுட்டாருன்னு சொன்னா, இவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப அந்த ஜெபத்தை கேட்டு அதன்படியே செய்யறதுக்கு அவர் என்ன பண்றாரு, அப்படியே செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார் ஆண்டவர். அதான் அவருடைய பொருள். அந்த 62ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் இல்லையா, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில அதை புகழ்ச்சி ஆக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும் கூடாதுன்றாரு, அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்ப அவரை கிரியை செய்ய வைக்கணும்னா அப்போ அவர் என்ன பண்றாரு, அவர் கிரியை செய்யறதுக்கு இருக்கிறார். ஜெபத்தை கேட்டு அதுக்குரிய ஸ்தானத்துல நின்று அதன்படியே செய்யறதுக்கு தேவனும் அவருடைய சேனை நிக்குதுன்னா, அப்ப அவரு ஜெபிக்கிறதுக்காக எதிர்பார்க்கிற தேவ ஜனங்களும் என்ன பண்ணோம், ஜெபிக்கிறதுல அந்த அளவுக்கு யாக்கோபு என்ன பண்ணான், பொழுது விடுற வரைக்கும் அந்த ஜெபத்துல இருந்தான். அதுல ஏசாய் எழுதுற மாதிரி நீயோ நிமித்தம் எருசலேம் நிமித்தமோ ஏன்னா, அப்போ நான் அவருடைய கிரியை, அவருடைய நீதி, அவருடைய ரட்சிப்பு எரியிற தீவட்டியை போல பிரகாசித்த போல அவர் நீதி வெளிப்படுற வரைக்கும் அமராமலும் இருப்பேன்னு சொல்லி, அப்ப அந்த அளவுக்கு அந்த ஜெப வாழ்க்கையில அப்போ அறிஞ்சி புரிஞ்சு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, முழங்கால் போட்டாங்கன்னா ஆண்டவரின் கிரியை செய்ய எழுந்து நின்றுவாரு. அப்ப இவங்க ஆண்டவர் கிரியை செய்ய வைக்கிற அளவுக்கு இவங்க ஜெபிக்கிறவங்க இவங்களும் அமராமல் ஜெபம் பண்ணாங்கன்னா அவரும் அமராமல் அவர் வேலையை அவர் செய்வார். புரியுதுங்களா? அப்ப ஜெபிக்கிறவங்களை குறிச்சு ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் வச்சுக்கிறார். தனக்கு கட்டளை கொடுக்கணும், தான் என்ன செய்யணும்னு தன் பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் தனக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார்.
அப்ப ஆண்டவர் அதை செய்யணும்னு எதிர்பார்க்கிற ஆண்டவர் பிள்ளைங்க அவர் சொல்ற மாதிரி என்ன பண்ணணும், அந்த ஸ்தானத்துல நிக்கணும். அதுக்குரிய ஸ்தானம் இருக்கு. அந்த ஸ்தானத்தில் நின்று ஜெபம் பண்ணாங்கன்னா அவரும் அவர் ஸ்தானத்தில் நின்று என்ன பண்ண அவர் வேலையை அவர் செய்வார். அதனால அப்ப யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிறது ஒரு விதம், இந்த விதமா ஜெபிக்கிறது ஒரு விதம். மூணாவது விதம் லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 41வது வசனம் எடுத்து படிங்க. 41, 42. அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, இதாவே உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல செய்யற ஜெபம். அப்ப அந்த ஜெபத்துக்கும் இந்த ஜெபத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி, பிடிப்படுறதுக்கு முன்னாடி எல்லாம் பிடிப்படுறது தெரியும், சிலுவையில் அறையப்படுறதும் தெரியும், அதுக்காக தான் வந்தன்றதும் எல்லாம் அறிஞ்சுதான் நடக்குது. அப்ப அந்த நேரத்துல அவரும் மாம்ச சரீரத்தில் இருந்ததுனால அவருக்கும் என்ன இருக்கு, பசி உண்டு, தாகம் உண்டு, தூக்கம் பலவீனம் உண்டு. அவரு தூங்கிக்கிறாரு, சாப்பிட்டுக்கிறாரு, குடிச்சுக்கிறாரு. அப்போ அதுக்கு பின்னாடி பார்த்துட்டா அப்ப அந்த அப்போ மாம்சத்துல ரத்தங்கிற வரைக்கும் அந்த சரீரத்துக்கு என்ன சொல்ற வசனம், மாம்சத்துல ரத்தங்கிற வரைக்கும் உயிர் இருக்கும், ஆனா அதுக்கு நோய் இருக்குன்னு சொல்ற பழைய ஏற்பாட்டு எழுதுது. ஒரு மனுஷன் சரீரத்தில் உயிரோடு இருக்கிறோம்னா அந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சரீரத்துக்கு நோய் இருக்கும். அப்போ ஆண்டவர் அந்த சிலையில படக்கூடிய வேதனை என்ன பண்றாரு, நினைக்கிறாரு. அப்போ நினைச்சு அதான் அவர் 44ஆம் வசனத்துல அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்தொழிகளாய் தரையிலே விழுந்தது. அப்ப அந்த அளவுக்கு அவர் அந்த வேதனைய உள்வாங்கி நினைச்சு அவர் ஜெபம் பண்ணும் போது அவருக்குள்ள இருக்கிற ரத்தம் வேர்வையா வெளியா வர்ற அளவுக்கு வேதனைப்படுறாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் தன் மனசுல அந்த வேதனைய அனுபவிச்சுதான் ஜெபம் பண்றாரு, ரத்தமெல்லாம் வேர்வையா வெளியே வர அளவுக்கு. அப்ப அது மாதிரினா அப்ப அவர் சிலுவையில அடிக்கப்படணும், ரத்தத்தை சிந்தி மறிக்கணும், அதுக்கு முன்னாடி பல பாடுகள் பண்ணணும்னு அவர் ஏற்கனவே சொல்லிக்கிறார். மனுஷர்கள் கையில ஒப்பு கொடுக்கப்படணும், பல பாடுகள் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் தான் அனுபவிச்சு ஆகணும். அந்த வலி, நிந்தை, பாடு, அவமானம் இதெல்லாம் நினைச்சுதான் என்ன பண்றாரு. அப்போ என்ன சொல்றேன்னா, இதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இப்போ நான் இவ்வளவு பாடுகளுக்குள்ள போய் தான் நான் என்ன பண்ணோம், ஒரு சித்தத்தை நிறைவேற்றணும். ஆனா இந்த பாடுகளை நீங்க என்ன பண்ணுங்க, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் உபதிரவத்தை அனுபவிக்கக்கூடிய, உபதிரவத்தையவே பாத்திரமா பானம் பண்ணக்கூடிய இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஏன்னா அவ்வளவு பெரிய பாட எதிர்நோக்கி இருக்கு. அதனால தாங்க முடியுமா முடியாதா என்றதை நினைச்சுதான் என்ன படிக்கிறாரு, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்ப இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனாலும் இந்த சித்தத்தின்படி அல்ல. நமக்கு முன்னாக என் நிலைமையை வைக்கிறேன், ஆனாலும் இது சித்தத்தின்படி அல்ல. நான் அந்த வழியாக போய் அந்த பாடுகள் ஊடாதான் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு சொன்னாக்கா
உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள்னு என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றாரு. அப்போ யாக்கோபு பண்ண ஜெபத்துக்கும் இந்த ஏசாயா பண்ண ஜெபத்தை குறிச்ச காரியத்துக்கும் இந்த ஜெபத்துக்கு என்ன இருக்குதுங்க? வித்தியாசம் இருக்கு. அப்ப பிதாவுடைய சித்தத்துக்கு நேரா ஒப்பு கொடுத்ததுனால அப்போ என்ன ஆச்சுங்க? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற நேரா பிதாவனை என்ன பண்ணிட்டாரு? அந்த கெத்செமனே தோட்டத்துல பிடிப்பட்ட நேரம் முதற்கொண்டு முடிந்ததுன்னு சொல்லி தலையை சாட்சி ஜீவனை விட்ட நேரம் வரைக்கும் பிதாவானவர் அவர் பாடுள்ள மாம்சத்தில் இருந்தாலும் நோவுள்ள சரீரத்தில் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? முடிந்ததுன்னு தலையை சாட்சி ஜீவனை விட்ட வரைக்கும் பிதாவானவரே பண்ணிட்டாரு, பலப்படுத்தினாரு, தாங்கி பிடிச்சாரு. அப்போ அந்த காலத்துல நாமும் கூட பிரியமானவர்களே, அப்போ போராடி ஜெபிக்கணும்ன்றது மட்டும்தான் அநேகருக்கு தெரியும். ஆனா அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும்ன்றது அதிகமான பேருங்களுக்கு தெரியாதுங்க. ஏன்னா யாக்கோபை போல போராடி ஜெபிக்கணும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ போராடி ஜெபிக்க வேண்டிய இடத்துல நிலைமையில போராடி ஜெபிக்க வேண்டிய இடமும் இருக்கு. அப்போ அவருடைய சபைக்காக அவர் செய்ய போகிற காரியத்துக்காக வைராகியம் கொண்டு ஜெபிக்கிற காரியமும் இருக்கு. இப்போ தேவனுடைய சித்தம் அதுதான்னு சொன்னா அதுக்கு நேரா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற காரியமும் இருக்கு. அதனால இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை நாம ஆராய்ச்சி அழுத்தமா பார்க்கும்போது ஒரு மனுஷன் தேவனை தன் வழிக்கு கொண்டு வர்ற அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது? தேவனானவர் தன் வழிக்கு கொண்டு வரணுன்ற அளவுக்கு நினைச்சு ஜெபம் பண்ணா அது நடக்காத காரியம். அப்ப தேவனுடைய சித்தம் என்னன்னு அறிஞ்சு அவர் சித்தத்தை செய்யறதுக்கு அவர்கிட்ட நெருங்கி போனா அந்த ஜெபம் கேட்கப்படும், அந்த ஜெபம் அப்படியே நடக்கும். அதான் எங்க இருக்கிறது. அவரு நம்ம வழிக்கு இருக்க கூடாதுங்க. அவர் வழிக்குதான் நம்ம என்ன பண்ணோம்? இணங்கி நெருங்கி போனங்க. அப்படி போனாக்கதான் இந்த காலத்துல அவருடைய சித்தத்தையும் நம்ம நிறைவேற்ற முடியும், நம்ம பண்ற ஜெபமும் கேட்கப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனே, மகிமையின் ராஜாவே, நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதே மகா பரிசுத்தமான பரலோக தேவனே, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவரே, இந்த அருமையான நேரத்திலையும் கூட கர்த்தாவே இந்த 2 விதமான ஜெபத்தை ரகசியங்களை குறித்து எங்களுக்கு முன்பாக நீ கொண்டு வந்தீர். அதனால் ஆண்டவரே, இதோ யாக்கோபை போலவும் ஏசாயை போலவும் ஆண்டவரே நாங்கள் போராடி ஒரு பக்கம் ஜெபிக்கணும், ஒரு புறம் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை அறிந்து சித்தத்தின் படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆகினால் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு ஆண்டவர் எப்படியாய் உங்களுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவானவர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி உங்களுடைய சித்தத்தை சிலுவையில முடிந்தது என்று சொல்லி ஆண்டவரே நிறைவேற்றி முடித்தாரோ அது போல நாங்களும் கூட கர்த்தாவே இதோ உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு நேராக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவதற்கு எங்களை ஆண்டவரே நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென்.